எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வில்வா ஜுவல்லரியோட சில்வர் ஜுவல்லரி சில்வர் மாதிரி தெரியல, ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது எல்லா ஜுவல்லரியும். நான் ஒரு பார்ட்டாக இருக்கேன் இன்னைக்கு வந்து இந்த இனாக்ரேஷனில் இருக்குங்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தேங்க்யூ. தற்போது இருக்கிற பிரச்சனைகள் அரசியல் சில பிரச்சனைகள் நிறைய விஷயம் கேட்கலாங்க. ஸோ அதை ஒரு ஆர்டிஸ்டாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஐ திங்க் அது வரவேற்கத்தக்கதுன்னு நினைக்கிறேன். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? நம்ம சும்மா ஒரு மசாலா படம் பார்க்குறதுக்கும் ஒரு நல்ல கருத்து சொல்கிற படம் பார்க்குறதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் நல்லா ஏன்னா இப்போ சமீப காலத்தில் வந்து இப்போ முன்ன உள்ள படங்கள்னா இப்போ ஒவ்வொரு சில இயக்குநர்களுக்கு ஒவ்வொரு இதை சமுத்திர படம் ஒரு மெசேஜ் இருக்கும். அந்த மாதிரி சோஷியல் மெசேஜை தாண்டி இப்போ உள்ள பிரச்சனைகளுக்கு மக்கள்கிட்ட விஷயங்களை கொண்டு சேர்க்கணும். ஒரு அரசியலாக சம்திங் அந்த ரிலேட்டடாக கொண்டு போகிற படங்கள் நிறைய படங்கள் அரசியல் அதே அது மாதிரி நானும் ஒரு படம் பண்ணால் சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஒரு படம் பண்ணியிருக்கேன், அது ரிலீஸ்க்கு வெயிட்டில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து செங்கலம் ஒரு வெப் சீரிஸ் பண்ணீங்க. அதில் வந்து ஒரு பொலிட்டிஷியன் அவ்வளோ சூப்பராக நல்லா ஒர்க் பண்ணீங்க. அந்த இஷ்யூவில் கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதை ஒர்க் பண்ணும்போது வந்து நம்ம அரசியலுக்கு வந்தால் என்னென்ற ஒரு தாட் கூட உங்களுக்கு வந்துச்சு. அந்த பார்வை இப்போ எப்படி இருக்குது? இப்போதே ஏதோ தாட் இருக்குதா? ஏன்னா சினிமாவுக்கு அரசியலுக்கு நிறைய ஒரு ரிலேஷன் இருக்குது. சினிமாவில் நிறைய பேர் அரசியலுக்கு வராங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், அரசியலுக்கு நம்ம தான் வரணும், அவங்க வரணும், இவங்க வரணும் கிடையாது. யார் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வரணும். ஸோ ஐ திங்க் தட்ஸ் த ஒன் திங். அண்ட் செங்கலம் பண்ணுறப்போ அந்த படம் அந்த சீரீஸே ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு அந்த டைமில் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு அரசியல் இருக்குன்னு ஆசை இருந்தது. ஐயோ ஏங்க அப்படி கூடிய சீக்கிரம்லாம் தெரியாது. பட் டெஃபினெட்லி எனக்கு அந்த ஆசை அந்த சீரீஸ் பண்ணுறப்ப இருக்குது, இப்போவும் இருக்குது, இல்லைன்னு சொல்லுங்கள். அதாங்க அதான் நான் மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் கூட வரலாம் அரசியலுக்கு, யார் வேணால் வரலாம். நல்லது பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக வரலாம் சொல்லுங்கள். சிம்பிள். கண்டிப்பாங்க. ஏன் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஸோ எல்லாமே நம்ம கையில் தானே இருக்குது. படத்துக்கு நிறைய ஜானர்ஸ் டிஃப்ரெண்டான படங்கள் வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். பிகாஸ் இல்லை இப்போ சொசைட்டியில் இருக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரியான எந்த விஷயங்கள் வந்து இப்போ சொசைட்டிக்கான இன்ட்ராக்ட் பண்ணுறது அதை நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ திரைப்படத்தில் இப்போ ரைட் நவ் என்ன கேட்டால் குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாருக்குமே தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சோஷியல் மீடியா பற்றி ஒரு நல்ல படம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லாருமே அதை பற்றி தான் யோசிக்கிறோம், அதில் தான் திட்டுறோம், அதை தான் அசிங்கமாக பேசுகிறோம், எல்லாமே அதை தான் பண்ணுறோம். ஸோ அதை சார்ந்து இப்போது குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா அது அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஐ திங்க் லைஃப் வாழ்றது மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாருமே ஃபோனில் தான் இருக்கும். ஸோ அது மாதிரியான ஒரு படம் இப்போது ரொம்ப முக்கியமாக வரணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதானங்க. தேங்க்யூ ஸோ மச்.